ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கோல்டு சீட்டு போட போகிறேன். எனக்கு வந்துட்டு எந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்? நான் வந்துட்டு கிராமாக ஆட் பண்ணுறது போடலாமா, இல்லை அமௌண்ட்டாக ஆட் ஆகிற ஸ்கீமில் போடலாமா? எனக்கு சஜஷன் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 28th மே. இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 8710 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்து 45 ரூபா ஒரு கிராமுக்கு கம்மியாக இருக்குது. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 108 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 1 ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த வீடியோவில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட்டு கட்டுனா அது ஒரு ஃபைனலாக உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 8710 ரூபா. நீங்கள் இன்னையிலேருந்து கட்டுற மாதிரி, அதாவது இந்த மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது இப்போது மே மந்த்து நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8710 ரூபா ஒரு கிராம். நீங்கள் ஒரு 5000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராம்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 574 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகும். அதுவே நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு 250 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா சேமாக ஒரே மாதிரியான கோல்ட் ரேட் இருக்காது. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்துட்டு இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். உங்களுக்கு வீடியோக்காக ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஜூன் மந்த் வந்துட்டு ஒரு 8950 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 5000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 558 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி ஜூலையில் ஒரு 9200 ரூபாய் கோல்ட் ரேட் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஒரு 5000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ ஆட் ஆகும்னா ஒரு 543 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகும். அதுவே ஆகஸ்ட்டில் வந்துட்டு இன்னும் ஒரு 250 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 9450 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5000 ருபீஸ் கட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்னா 529 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகும். அதுவே செப்டம்பரில் வந்துட்டு 9700 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம கட்டுற 5000 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 515 மில்லிகிராம் வரும். அதே மாதிரி அக்டோபரில் 9950 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டுற 5000 ரூபாய்க்கு வந்துட்டு 502 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகும். அதுவே நவம்பரில் வந்துட்டு இன்னும் ஒரு 250 இன்க்ரீஸ் ஆகி ஒரு 10200 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 5000 கட்டும்போது நமக்கு வந்துட்டு 490 மில்லிகிராம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிராம்ஸில் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிசம்பர் மந்த்து இன்னும் ஒரு 250 இன்க்ரீஸ் ஆகி 10450 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 5000 கட்டும்போது நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னா 478 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகும். அதே மாதிரி ஜானில் வந்துட்டு ஒரு 10700 ரூபாய் இருக்குது அப்படின்னா அப்போவும் நம்ம 5000 கட்டும்போது நமக்கு 467 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகும். அதே மாதிரி ஃபெப்ரவரியில் வந்துட்டு ஒரு 10950 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 5000 கட்டும்போது நமக்கு 456 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகும். தென் லாஸ்ட் மந்த் 11th மந்த், அதாவது மார்ச் மந்த் நம்ம வந்துட்டு ஒரு 11200 ரூபாய் இருக்கும்போது நம்ம கட்டுறோம் அப்படின்னா 5000 ரூபாய்க்கு 446 மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகும். இந்த கோல்ட் ரேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டியிருக்கிற டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 55000 ரூபாய் கட்டியிருப்போம். ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் அப்படின்னா 11 மாதத்துக்கு 55000 ரூபாய் கட்டியிருப்போம். மொத்தமாக நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிராம் 558 மில்லிகிராம்ஸ் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிருக்கும். இதுதான் நம்ம வந்து 11 மந்த்ஸ் கட்டின அமௌண்ட்டுக்கு, அதாவது அந்த 55000 ரூபாய்க்கு நமக்கு கிடைச்சிருக்கு கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 கிராம் 558 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கும். இப்போது இந்த மாதிரி கிராம்ஸாக ஆட் பண்ணுற ஸ்கீம் போகும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் 50% வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் 50% வந்து நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஜிஆர்டியில் ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்து தான் நான் வந்துட்டு ஒரு 3 சவரனில் வளையல் வாங்கினேன். அப்போ கூட நான் வந்துட்டு 50-50 வேஸ்டேஜ் ஆஃபரில் தான் வந்துட்டு பே பண்ணியிருந்தேன். ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்துட்டு வேஸ்டேஜ் லோ வேஸ்டேஜ் போகணும் அப்படின்றதுக்காகவே நான் 7% இருக்கிற மாதிரியான ஜுவல் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ அப்போ அதில் பாதி வந்து 3.5% வந்து நான் வந்து பே பண்ணேன் வேஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எடுக்க போகிற ஜுவல் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12% வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா அதில் பாதி, ஸோ அதாவது 6% வந்து நம்ம தான் பே பண்ணணும்.
இந்த 6% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம கட்டியிருக்கிற டோட்டல் அமௌண்ட் சிட் அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருப்போம்? ரூ. 55,000 கட்டியிருப்போம். அந்த ரூ. 55,000ல 6% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ரூ. 3,300 வரும். ஸோ அப்போ நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த 6% வந்து வேஸ்டேஜ் சேர்க்கும்போது ரூ. 58,300 வரும். ஸோ டோட்டலாக இந்த ரூ. 58,300 தான் நம்ம வந்து 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1,750 வரும். ஸோ அப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ரூ. 3,300 ப்ளஸ் ஜிஎஸ்டி ரூ. 1,750. ஸோ டோட்டலாக ரூ. 5,050 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 50-50 வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கிற ஸ்கீம் வந்து நம்ம போகக்கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம அமௌண்ட் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அப் டு 80% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ ஆஃபர் எங்கே கொடுக்குறாங்களோ அந்த கடையில் நீங்கள் வந்துட்டு சிட்டு நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னும் போது நம்ம ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கட்டியிருக்கிற அந்த ரூ. 55,000 அமௌண்ட்டுக்கு 3% வேஸ்டேஜ் மட்டும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரூ. 55,000க்கு 3% ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது ரூ. 1,650 வரும். ஸோ நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1,650 மட்டும் பே பண்ணால் போதும். இது வந்துட்டு அப் டு 80% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா. அதுவே நம்ம வந்துட்டு 50-50 வேஸ்டேஜ் ஆஃபர் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக எப்படியும் ஒரு 3,000 to 4,000 நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேஸ்டேஜ் வந்துட்டு பாதி நம்ம பே பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால நமக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தி வரும். இப்போது நீங்கள் எவ்ரி மந்த் வந்துட்டு கிராமாக ஆட் பண்ணாமல் நான் வந்து மொத்தமாக அமௌண்ட் பே பண்ணி லாஸ்ட்டாக நான் வந்து ஃப்ரீ வேஸ்டேஜ் அதாவது 18% வரைக்கும் ஃப்ரீ வேஸ்டேஜில் நான் வந்துட்டு மொத்தமாக அன்னையோட கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. அதாவது அமௌண்ட்டை ஆட் ஆகிற மாதிரி ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்கிற ரூ. 55,000க்கு லாஸ்ட் மந்த்து நான் எவ்வளோ அமௌண்ட்டு அப்ராக்சிமேட்டாக போட்டிருந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 11,200. ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ரூ. 11,200 அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 4 கிராம் 910 மில்லிகிராம் கிடைக்கும். இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, ஃப்ரீ வேஸ்டேஜ். ப்ளஸ் நீங்கள் என்ன மட்டும் கட்டணும் அப்படின்னா ஜிஎஸ்டி 3% மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 55,000க்கு ரூ. 1,650. எனக்கு நீங்கள் எப்படி எடுத்தாலும் அதாவது கிராமாக ஆட் பண்ணாலும் நான் ரூ. 1,650 தான் கட்டணும். அமௌண்ட்டை ஆட் பண்ணாலும் ரூ. 1,650 தான் கட்டணும். இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு கிராம்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம வந்துட்டு கிராமை ஒவ்வொரு மாதமும் ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு 5 கிராம் 558 மில்லிகிராம் கிடைக்கும். அதுவே நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக மொத்தமாக நம்ம போய் வாங்கும்போது அன்னைக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம் 910 மில்லிகிராம் தான் கிடைக்கும். நமக்கு எவ்வளோ வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 648 மில்லிகிராம் வந்துட்டு நம்ம கிராமை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு எதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமை ஆட் பண்ணும்போது தான் எவ்ரி மந்த் நமக்கு வந்து கிராம்ஸில் தான் வந்துட்டு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கிது. மொத்தமாக நான் அமௌண்ட்டை ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி நான் லாஸ்ட்டில் வாங்குறேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து கிராம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இந்த 648 மில்லிகிராம்ஸ் கூட அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 6,000லேருந்து ரூ. 7,000 வரைக்கும் வரும். ஸோ நமக்கு இந்த ரூ. 6,000 to ரூ. 7,000 வந்துட்டு நமக்கு எதில் ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிராமை ஆட் பண்ணுற ஸ்கீமில் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணுறதுல இந்தளவு ப்ராஃபிட் கிடைக்காது. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் இதை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.